கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் தேவன் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே வேலை தொழிலை உயர்வடைவது எப்படி? நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. அது கிடைக்காத காரணம் என்ன என்று பார்க்க போகிறோம். உபாகமம் 28:12 வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஆதாம் ஏவாள் என்ற ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கும் போது தேவன் ஆதாம கொடுத்த முதல் வேலை என்ன கொடுத்தார் பார்ப்போம். ஆதியாகமம் 2:15 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தும்படியாக காவல் வைத்தார். ஒரு தேவன் ஆதாம கொடுத்த முதல் வேலை காவல்னா பாவத்திலிருந்து அசுத்தத்திலிருந்து நீ தனியாக சொந்த வேலை செய்யப்பட வேண்டும். உன் வேர்வை நிலத்தில் சிந்தப்பட வேண்டும். ஏன் ஒரு மனிதன் வேலை செய்ய வேண்டும் என்றால் அவன் வேலை செய்தான முழு ஆரோக்கியமாக அவன் இருக்கப்பட வேண்டும். அவன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குன்னா சம்பாதிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு அழகு கணவனை கனப்படுத்த தான் அழகு. இது ரெண்டு தான். அப்போ ஆதாம தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் முன்பாகவே அவர் வேலை செய்யும்படியாக தேவன் கட்டளையிட்டார். உபாகமம் 28:12 வாசித்த போது உன் கை வேலைகள் செய்வதெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வேலை படிக்கிறீங்க, படித்து பட்டதாரி ஆகுறீங்க, படித்தவனை என்ன செய்கிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையில் ஏன் ப்ரமோஷன் ஆகலை? நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்க, ஒரு மளிகை கடை வைக்கிறீங்க, ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை? அதுக்குடைய காரணத்தை நான் சொல்லுகிறேன். முதல் காரியம், நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? கர்த்தருடைய கற்பனைகளை கட்டுகளை கீழ்ப்படிய வேண்டும். அதை நம்ம என்ன செய்கிறோம்? தவறி விடுகிறோம். உபாகமம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை யாவும் நீ செய்து கவனமாக இருந்தால் சகல ஜாதிகள் உன்னை மேன்மை வைப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் என் சத்தத்துக்கு. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 6 நாளும் உன் சொந்த வேலையை செய், 7ஆவது நாள் தேவ சமூகத்தில் ஓய்ந்திருக்கப்பட வேண்டும். அப்போ என்ன செய்வீங்கன்னா, வேலை கிடைச்சவன ஓடி ஓடி என்ன பண்ணுவாங்க, எனக்கு லீவ் இல்லை, ஓடி 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 செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம்? விட்டு விடுகிறோம். அன்பான கர்த்தருடைய தேவச்சனமே, இன்றைக்கு பிரிட்டிஷ்காரனுடைய சட்டம் 5 நாள் நீ வேலை செய், 6ஆவது நாள் உன் சுய வேலை செய், 7ஆவது நாள் பரிசுத்தமான ஓய்வு நாளை நீ அடங்கியிருக்கப்படும். உன் வேலைக்கான ஒரு வேலைக்காரர் யாவொன்றையும் வேலை செய்யக்கூடாது, ஓய்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை போனால் எனக்கு 2 ப்ரமோஷனும் கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைக்கும் சொல்லி நம்ம வேலையில் ப்ரமோஷனும் கிடைக்கல. கடைசியில் என்ன பண்ணுவோம்? கொடுத்த வேலையில் 8 மணி நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம சொந்த வேலையை நம்ம செய்கிறோம். உண்மையில் உனக்கு கர்த்தர் கிருபை அளிப்பார். கொஞ்சத்தில் உண்மையை அநேகருக்குன்னு அதிபதி ஆக்குவேன் வேதம் சொல்கிறது. அப்போ என்ன செய்ய, அந்த வேலையை விட்டு நம்ம வந்துடும். அதே உபாகமம் 8:17-18 வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு நாளைக்கு உண்மையை தசம பாகம் என்பது காலையில் 1.25 மணி நேரம், இரவு 1.25 மணி நேரம், 2.5 மணி நேரம் ஜெபிக்க தேவன் செய்த நன்மை. இன்னைக்கு படித்து எத்தனையோ பட்டதாரி வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஒன்று சொல்லுவாங்க, படித்த என் சொந்த கால் நின்ன ஆண்டவரை கொடுத்தாரு, என் படிப்பு தான் வந்துச்சு, நான் வேலை செய்கிறேன், நான் வாழ்க்கையை வாழ்கிறேன். தேவனுடைய கிருபை இல்லாமல் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. சுயமாக நீ சம்பாரிச்சு சுயமாக நின்னா உன்னை கைவிடுவார். 2வது காரியம்,
உண்மையும் உற்சாகம் உயர்வை தரும். உண்மையும் உற்சாகம். உண்மையா இரு. கொஞ்சத்துல நீதிமொழிகள் 28:20 வாசி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கர்த்தருடைய கிருபையின்படியே தான் உனக்கு வேலை கொடுக்கிறார். படிப்பும் கர்த்தர் கொடுக்கிறார், வேலையும் கொடுக்கிறார். நீ அவரை விட்டீனா அவர் உன்னையும் பிள்ளைகளையும் மறந்து விடுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதனுடைய வேதனையை கூட்டார். திராணிக்கு மேலாக நீதிமானுக்கு என்ன செய்வார்? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டார். அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை வந்தால் உனக்கு 10,000 சம்பளமா ஒரு 500-1000 கூட ஒரு பிரச்சனை சமாளிக்க மீதியான துணிக்கு எடுக்க உதவி செய்வாத. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதோடைய வேதனையை கூட்ட நீதிமொழி 10:22 சொல்லிருக்கு. உன் வாழ்க்கையிலே உண்மை உத்தமமாக நடத்து. மற்றவன் செய்கிறான்ல, நீ கர்த்தருடைய பிள்ளை. உபாகம் 28:1 சொல்லு. கர்த்தருடைய வார்த்தை கட்டளை கீழ்ப்படியும் சகல ஜாதிகளுக்கு உன்னை மேன்மையாக வைப்பேன் ஆண்டு சொல்லிக்கிறார். இந்த மேன்மையானதெல்லாம் தேவனிடத்துல வரும். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் நீ ஜெபிக்கப்படணும். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மணி ஜெபிக்கப்படணும். அப்படி இல்லைன்னா நீ வாழ்க்கையில் உன் சொந்த தொழில் செய்ய முடியாது. செய்து நீ இழந்து நீ விடுவாய். உன் தொழில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நான் எல்லாத்தையும் தப்பாக சொல்லலை. சில பேர் நல்லா வாழ்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதெல்லாம் ஏமாற்றணுமோ ஏமாற்றுவாங்க. அதை பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீ உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உன் சொந்த தொழில் ஏன் நஷ்டமாகுது? உபாகமம் 25:15 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீ 1 கிலோ கல்ல 3/4 கிலோ நீ பண்ணினா உனக்கு குறைவற்ற வாழ்க்கை நீ வாழ்வ. எத்தனை பேர் நம்பிக்கை வாழ்க்கை வராங்க. ஆண்டு சொல்ல கொஞ்சத்துலேயும் உண்மையாக உள்ளவர். நல்லா வளர்ந்த பாஸ்டர், எனக்கு எல்லாம் நஷ்டம், என் கடைக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. நல்ல பேர் எடுக்க பல வருஷமாகும். உனக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா இத்தனை வருஷம் சம்பாரிச்சு எல்லாமே கீழே விழுந்துடுவேன். நீ ஆண்டவருடைய பிள்ளையா அந்த உண்மை உத்தமாக நட. ஆண்டவனை வைத்துவா. உன் தோல்விக்கு காரணம் உண்மையான இரு. அரசாங்க பணியாக்க உன் ப்ரொமோஷன் ஆகலையா? ஏன் ஆகலை? கொடுத்த 8 மணி நேரத்தை நீ உண்மையாக செய். அந்த 8 மணி நேரத்தில் நீ திருடாத. தொலைபேசி பேசுறது, உன் சொந்த வேலை செய்கிறது ஏமாத்தாத. உன்னை அழைச்ச தேவன் அந்த வேலை கொடுத்துருக்காரு. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கன்னு சொல்றாரு. எப்படி நஷ்டமாகும்? நீ ஆண்டவருக்கு பிரியமில்லா காரியம் செய்தால் உன்னை விட்டு விலகுவா. இது நீ சரி செய், தேவன் உயர்த்துவா. ஆண்டவரே, உங்கள் வேலைகளை தொழில்களை உயர்வு பெறுவது எப்படி நாங்கள் பார்த்தப்பா. இன்னைக்கு அரசாங்க பணியில் யாரெல்லாம் இது வைக்கும் நீ ஏமாத்திருக்கலாம். உன் மேனேஜரை, உன் எம்டியை, இனிமேல் நான் உண்மை உத்தமாக நடப்பேன்ப்பா, கொஞ்சத்தில் உண்மையுள்ள அநேக அதிபதி ஆகுன்னு சொன்னாங்கப்பா. ஏன் வாழ்க்கையில் கடன் வருது? அதை யோசித்து செய். இன்னைக்கு உன் உயிர் வராத காரணமே நீ செய்கிற வேலையில் உண்மையார். மனுஷனை பார்க்காத. உன்னை அழைச்சவ கர்த்தர் தேவன் சகல ஜாதிகளுக்கு பார்த்து உன்னை மேன்மையை வைத்து காத்துக்கொள்வா. சொந்த தொழில் செய்கிறியா? கள்ளத்தராசாக இருக்கிறையா? அதை மாற்றிக்கோ. தேவன் உயிர்வை கொடுப்பார். நன்றிப்பா. என் பிள்ளைகளை எப்படியெல்லாம் உயிர்வடை நான் பார்த்தோம். இது மாதிரி செய்ய கிருபையை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.